ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உடச்சக்கடலை வச்சு ஒரு லட்டு செய்ய போகிறோம். உடச்சக்கடலையில் வந்து நிறைய ப்ரோட்டீன் சத்தெல்லாம் இருக்குது. குழந்தைங்களுக்கு இப்போத்துலேருந்தே கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. இது வந்து நீங்கள் உடச்சக்கடலை சும்மா சாப்பிடுன்னு சொன்னால் பசங்க சாப்பிட்றதும் கஷ்டம். இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இது செஞ்சுட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் டப்பாவில் எடுத்து வச்சுட்டா இது வந்து கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இதில் ஏன்னா நம்ம வந்துட்டு ஸ்டவ்வெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஒரு கப்புக்கு இது உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க, இல்லைனா பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க. எதில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்புக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப்புக்கு ஒரு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன்னா அதில் அரை கப்புக்கு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். வாசனைக்கு ஒரு 4 ஏலக்காய் வச்சுருக்கேன். 1/4 கப்புக்கு நெய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கார்னிஷ்காக கிரேப்ஸ் எடுத்துக்கேன். நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எது இருந்தாலும் வச்சுட்டு அதில் அலங்காரம் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். கேஷ்யூ நட்டு, பிஸ்தா, பாதாம்ட்டு எது வேணால் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான். வந்து இது உடச்சக்கடலையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் இந்த உடச்சக்கடலையை ஃபஸ்ட்டு சேர்த்து நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இது நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். மிக்சிங் பவுலில் அரைச்சது சேர்த்துக்கலாம். இப்போ அதே ஜாரில் வந்துட்டு நம்ம சர்க்கரையும் வந்து பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். சர்க்கரையும் ஏலக்காவும் சேர்த்து ரெண்டுத்தையும் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். சர்க்கரையும் ஏலக்காவும் நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இதையும் அந்த மிக்சிங் பவுல்லே சேர்த்துக்கலாம். நவராத்திரிலாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி பேக்கெட் பண்ணி கொடுப்பாங்க. இதை நீங்கள் இந்த மாதிரி லட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் இப்போ குழந்தைங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம கலந்துக்க போகிறோம். இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ ஒரு 2 ஸ்பூனுக்கு முதல்ல நெய் சேர்த்துக்கலாம். இது கலந்துட்டு கையாலேயே நல்லா கலந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக தான் வரணும். சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் டைட்டாக பண்ணாதீங்க. ஏன்னா இது உருண்டை பிடிக்க வராது. ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெடிப்பு வர ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின 1/4 கப்பு நெய்யுக்கு கரெக்டாக வந்துடுச்சு பதம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப வந்து சாஃப்ட் ஆகிடுச்சுனாலும் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. இப்போ இது கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம லட்டு ரவை உருண்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. இது வந்து நவராத்திரியில் வந்து உடச்சக்கடலையும் சர்க்கரை ஏலக்காய் வந்து பவுட்ரு பண்ணி பவுடரை வந்துட்டு பேக் பண்ணி கொடுப்பாங்க குழந்தைங்கள்லாம் வரும்போது. இது நம்ம இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பொட்டுக்கடலை மாவு லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செய்யுங்க. இது நேரம் ஆக ஆக நம்ம சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு பக்கா லட்டு மாதிரி வரும். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கார்னிஷ்காக ஒரு கிரேப்ஸ் வந்து வைக்கிறோம். நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸை கூட இந்த உடச்சக்கடலை பவுட்ரு பண்ணும்போது அது கூடயே சேர்த்துட்டு கூட முந்திரி, பாதாம், பிஸ்தான்ட்டு பவுட்ரு பண்ணி கூட அது கூடயே சேர்த்துக்கலாம். இந்த லட்டு வந்துட்டு நம்ம நோ ஃபயருன்றது காம்படிஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு, இல்லை நீங்கள் ஆஃபீஸில் வேலை பண்ணுறதா இருந்ததுன்னா, காலேஜ் போகிறவங்களா இருந்தால் ஆஃபீஸில் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். இதை நம்ம ஸ்டவ் யூஸ் பண்ணாமல் மிக்சி ஜாரில் மட்டும்தான் பவுட்ரு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு கூட வெளியில் போயிட்டு செஞ்சு சாப்பிட்லாம். இது பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இடுப்புக்கு வந்துட்டு வலி இல்லாமல் இருக்கும். இடுப்பு வலி வர்ற குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். வயதுக்கு வர டைமில் இருக்கும்போது இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. இதில் அத்தனை ப்ரோட்டீன் சக்தி இருக்குது. இதே மெத்தடில் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.